வீட்லயே சாம்பார் பொடி செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஏன் கடையில விக்கிற பாக்கெட் சாம்பார் பொடி வாங்குறோம்? அந்த சாம்பார் பொடி போடும்போது மட்டும் குழம்பு, காய் எல்லாம் ஏன் அவ்ளோ டேஸ்டா இருக்கு? ஆனா நம்ம வீட்ல அரைக்கிற பொடிக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. எதனால? அப்போ அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்காக கண்டிப்பா ஏதாவது கலக்குவாங்க, அப்படிதானே? அந்த பாக்கெட்ல இருக்கிற சாம்பார் தூள் யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது நல்லதா? ஏன் நம்மளே வீட்ல சாம்பார் பொடி ரெடி பண்ணக்கூடாது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி யோசிச்சனால தான் பல வருஷமா நானே வீட்ல சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலை எப்படி வேணா மாறலாம். ஆனா உணவு முறை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தகுந்ததாகவும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியும் இருக்கணும். பசங்களுக்காக சம்பாதிக்கணும், நிறைய நல்ல லக்ஸுரி லைஃபை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஓடுறதுல எந்த யூஸும் இல்லை. அவங்களுக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்துருந்தா போதும், அதுவே அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக வாழ்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போது ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி தாங்க வீட்டில் நம்மளே சாம்பார் பொடி அரைச்சி அதை நம்ம பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன, அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை அப்படியே மளிகை கடையில் கொண்டு போய் கொடுத்து என்னென்ன பொருள்கள் வேணுமோ அந்த அளவில் வாங்கிக்கோங்க. எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரியும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு டைம் எடுத்து நீங்க அந்த பொருளை வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே பாக்கெட் சாம்பார் தூள் யூஸ் பண்றதுக்கே விரும்ப மாட்டீங்க. நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசங்க உடம்புக்கு எதை கொடுத்தா நல்லதோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். பசங்களுக்கு சின்னதா ஒரு காய்ச்சல் சளினா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. அவங்க லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா பின்பற்றணும். பேப்பரில் எழுதின அந்த மளிகை பொருளை போய் கடையில் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு அரை மணி நேரம், பொருள்களை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அதை வறுக்கிறதுக்கு 1 மணி நேரம், வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை கடையில் கொண்டு போய் கொடுத்து அரைக்கிறதுக்கு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ ஆகும். அவ்வளோதாங்க. இந்த டைம் மட்டும் குழந்தைகளுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பசங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா இது பெரிய சிரமம் இல்லை, டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தானாகவே பழகிக்கும். சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள்களே முக்கியமானது கொத்தமல்லி. இது வந்து நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணும்போது சாம்பார் பொடி இன்னும் மனமாகவும் அருமையாகவும் ரொம்பவும் கலர் மாறணும், நல்லா வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒரு அளவுக்கு நல்லா சூடான உடனே மனம் வரும். அப்பவே வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பொருளை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. ஏன் ரொம்ப வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம கடையில கொண்டு போய் அந்த சாம்பார் பொடியை அரைக்கும் போது அது இன்னுமே சூடாகுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அளவா வறுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த பொருள் ஒவ்வொன்றும் வறுக்கும் போது நீங்க எண்ணெய் அதிகமா விடணும் அப்படிங்கிறது இல்லை. சும்மா ஒரு சொட்டு விட்டீங்கனாலே போதும், எல்லா பொருள்கள் மேலேயும் எண்ணெய் படர்ந்த மாதிரி ஆயிரும். சீரகம், மிளகு இந்த ரெண்டையும் நீங்க ஒண்ணா சேர்த்தே வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு லைட்டா மணம் வர ஆரம்பிக்கும். அந்த பொருளை தொட்டிங்கன்னா கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் போதும். ஒவ்வொரு பொருளா தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் வறுக்கும் போதும் நான் சொல்ற மாதிரி அந்த பொருள் சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மணம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போதே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளா வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கோங்க. உளுத்தம் பருப்பு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்திக்கலாம். ஏன்னா குழம்பெல்லாம் சீக்கிரமா பொடபொடன்னு வந்த மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிரும் அதிகமா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா. கண்டிப்பா கடையில பாக்கெட்ல விற்கிற அந்த சாம்பார் பொடியில ஏதாவது கலக்குறாங்க. இல்லைன்னா நம்ம அரைக்கிற பொடிக்கும் அந்த பொடிக்கும் இவ்வளவு டேஸ்ட் வித்தியாசங்கள் வராது. ஆனால் நம்ம வீட்டில் சாம்பார் பொடி அரைக்கிறது உண்மையாகவே அவ்வளவு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க. நாங்கள் அவ்வளோக்கா காரம் சாப்பிட மாட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்குமே நான் வரமிளகாய் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் அதிகம் காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னுமே மிளகாய் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கலாம். வெந்தயம் கசப்பு தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறனால குறைவான அளவே சேர்த்துக்கிட்டா போதுமானது. ஆனால் குழம்பு வந்து நல்ல மனமாக இருக்கும். கம்மியான அளவு செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீட்லேயே மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதிகமான அளவு இருக்கிற மாதிரி இருந்தால் கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். எல்லா பொருள்களையுமே வறுக்கும் போது எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த அளவெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா இப்படின்னு ஒரு சொட்டு விடுற அளவுக்கு நீங்க எண்ணெய் சேர்த்திக்கிட்டா போதுமானது. எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொடி அரைச்சதுக்கு அப்புறமா அது எண்ணெய் பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி ஆயிரும். நல்லா நாம்பி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடைச்சிட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி விட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல மனமாகவும் நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். கடையில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பொருள் எல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைங்க. நீங்கள் வேணா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கட்டியாக கூட வாங்கி இது கூட போட்டுக்கலாம். குறைவான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துனா போதுங்க. ஏன்னா நான் சமைக்கும் போது நம்ம காய்க்கும் குழம்புக்கும் தனியாகவே கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நான் ஒரு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டேன், அவ்வளவுதான். இந்த டைம் நான் கொஞ்சம் கம்மியா அரைச்சதுனால மிக்சி ஜார்லயே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடு வந்துச்சு அப்படின்னா மிக்சியை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா எண்ணெயில பொரிச்சதுனால ஒன்னொன்னா சேர்த்து நீங்க இந்த அரைக்கும் போது அரைச்சிட்டீங்கன்னா அரைப்பட்டுரும். சாம்பார் தூள் இன்னும் கம்மியான அளவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வேணுங்கிறப்ப மிக்சி ஜார்லயே போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைங்கிறப்போ அளவா அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மனமும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த சலுப்பு சங்கட்டமும் பார்க்காம ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் நீங்களே நினைச்சாலும் இந்த செய்யறதை நிறுத்தவே முடியாது. பசங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை கொடுக்கறதுக்கு ஈடாகாது.